டாரடெக் வியூவர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்திருந்த ஐஎன்எம்னுடைய செகண்ட் பார்ட் வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செகண்ட் டாபிக் என்ன அப்படின்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் தேசிய தலைவர்களின் எழுச்சி அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சோ இன்னைக்கு இந்தியாவில் வியாபாரத்துக்காக நுழைந்த ஆங்கில கிழக்கிந்திய வியாபார கம்பெனி உள்நாட்டு அரசியல் குழப்பங்களையும் பலவீனங்களையும் பயன்படுத்தி இந்திய துணைக்கண்டம் முழுவதையும் தங்களோட ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வணிகத்துக்காக நுழைஞ்சவங்க பிளாசி போர் மூலமாக மட்டும் பிளாசி மற்றும் பக்சார் போரோட முடிவுல தான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா முழுமையாக ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தை திவானி உரிமையே அவங்களுக்கு கிடைக்குது. சோ இந்த மாதிரி இழைத்த கொடுமைகளாலும் நாடு பிடிக்கும் கொள்கைகளினாலும் கொடிய அடக்குமுறைகளினாலும் வெறுப்படைந்த இந்தியர்கள் ஆங்கிலேயர்களுடைய ஆதிக்கத்தை இந்தியால இருந்து ஒழித்து கட்டணும்னு சொல்லி பல வழிகள்ல முயன்று கொண்டிருந்தாங்க. அப்ப 1806 வேலூர் கழகம் நடந்தது இல்லையா, இரண்டாம் பகதூர் ஷா அவரை நாடு கடத்துறாங்க. ஒரு தடவை அது ஒரு கொஸ்டினாவே கேட்டிருந்தாங்க, இரண்டாம் பகதூர் ஷா எங்க நாடு கடத்தப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம போன இதுலயே பார்த்திருப்போம் இல்லையா. சோ பகதூர் ஷா பத்தின கொஸ்டின்ஸ் அதாவது அவர் எங்க நாடு கடத்தப்பட்டாரு, சோ சிப்பாய் கழகத்தின் மூலமாக யாரெல்லாம் என்னென்ன கூற்றுகள் சொன்னாங்க, அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். சோ அது ரொம்ப முக்கியமானது. திப்புவோட மகன் எங்க அனுப்பி வைக்கப்பட்டிருப்பாருன்னா கல்கட்டாக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பாரு. இது ரொம்ப முக்கியமானது. சோ அப்படியெல்லாம் இருந்ததெல்லாம் பார்த்தோம். சோ அப்ப அந்த 1806 புரட்சி இருக்கு இல்லையா, அது பாத்தீங்கன்னா அந்த வேலூர் கழகமும் 1824 பராக்பூர்ல நடைபெற்ற படை வீரர்கள் கழகம் அப்படிங்கிறதும் 1857 ஆண்டு புரட்சியும் ஆங்கிலேயர்களினுடைய அடக்குமுறையினுடைய ஒரு வெளிப்பாடுதான். சரிங்களா. சோ அப்ப 1824 பீரியட்ல எல்லாம் யார் இருப்பா அப்படின்னா வில்லியம் பெண்டிங்கோட பீரியட் அந்த டைமிங்லாம். சோ அப்ப பாத்தீங்கன்னா பராக்பூர் என்ன செய்யுது அப்படின்னா அந்த புரட்சி அப்படிங்கிறது நடக்குது. சோ பராக்பூர் கழகமும் எந்த இயர் அப்படின்றத கொடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னா கேட்கலாம். சோ 1857 ரிவோல்ட் 1806 இதெல்லாம் வச்சு பராக்பூர் பத்தி கேட்கலாம். 1824 ஆண்டுகள்ல நவம்பர் 1 மற்றும் 2ஆம் தேதிகள்ல கல்கட்டாக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பராக்பூர் பாசறையில நடந்ததுதான் என்னது அப்படின்னா அந்த சிப்பாய்களால நடத்தப்பட்ட ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு எழுச்சி. முதல் ஆங்கில பர்மிய போர் இருக்குல்ல, அப்ப பெங்காலத்தை சேர்ந்த 47வது படைப்பிரிவு சிப்பாய்கள் எல்லாமே பர்மாக்கு போறதுக்கு உத்தரவிட்டாங்க. சோ அப்ப ஜாதிய வழக்கப்படி கடல் கடந்து போகணும் அப்படின்றது சிலர்லாம் தங்களுடைய ஜாதி நம்பிக்கைக்கு முரணானதுன்னு நம்பினாங்க. ஆனா அவங்களெல்லாம் கட்டாயப்படுத்தி அனுப்புற மாதிரி இவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. நிறைய வீரர்கள் தங்கள் சொந்த சாமான்களை எடுத்து செல்றதுக்கு சொந்தமாக விலங்குகளை ஏற்பாடு செய்யும் மாதிரி கட்டாயப்படுத்தப்பட்டாங்க. ஆனா அதுக்கான அடிப்படை வசதிகளோ ஊதியமோ அவங்களுக்கு கொடுக்கல. சோ அப்ப நவம்பர் 1 அன்னைக்கு சிப்பாய் பிந்தா திவாரி தலைமையில வீரர்கள் அணிவகுத்து செல்ல வெளிப்படையா மறுத்துருவாங்க. அப்ப பராக்பூர் கண்டோன்மெண்ட் போர்டு கோபமடைந்து என்ன பண்ணுவாங்கன்னா பீரங்கிகளை வச்சு சிப்பாய்களை சுற்றி வளர்ச்சி தாக்குவாங்க. இந்த தாக்குதல்ல 180க்கும் மேற்பட்ட சிப்பாய்கள் கொல்லப்படுவாங்க. சோ அப்ப 2 சிப்பாய்கள் தூக்கிலிடப்பட்டு அந்த பிரிவு கலைக்கப்படும். இது அந்த பராக்பூர் கிளர்ச்சியாக இருக்கும். சோ அதுவும் 1857 ரிவோல்ட்டும் மக்கள் கிட்ட தேசிய எழுச்சியையும் அரசியல் விழிப்புணர்வையும் ஏற்படுத்துச்சு. சோ இந்த கழகங்கள் பாத்தீங்கன்னா கழகங்கள் மட்டும் கிடையாது, மக்களினுடைய வரலாற்று பாரம்பரியம் அவங்களோட மத நம்பிக்கைகள் எல்லாம் கேள்விக்குறியாக்குனதுனால உண்டான ஒரு எழுச்சி தான். சோ இது பாத்தீங்கன்னா இந்திய மக்களிடையே தேசிய எழுச்சி உருவாகிறதுக்கு ஒரு காரணங்களாக இருந்தது. இனத்தால மொழியால சமயத்தால பழக்க வழக்கங்களால மாறுபட்டு அந்நிய ஆதிக்கத்தில் அவதியுற்ற மக்கள் எழுச்சியுற்று ஒன்றுபட்டு இந்த ஆதிக்கத்தை எதிர்த்து அவங்க சுதந்திரம் அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி. சோ இந்திய தேசிய இயக்கம் தோன்றதுக்கு என்னென்னலாம் காரணங்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதல்ல அரசியல் ஒற்றுமை. என்ன அரசியல் ஒற்றுமைனா ஆங்கிலேய ஆட்சியினுடைய விளைவாக இந்தியால அரசியல் ஒற்றுமை ஏற்பட்டுச்சு. எப்படிங்க ஏற்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நாடான இந்தியாவை ஆள்றதுக்கு நிறைய லேபர்ஸ் வேணும். அப்ப நிறைய லேபர்ஸ் அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்களுடைய நிர்வாக திறமை கொண்டவர்களாக இருக்கணும்ன்றதுக்காக தான் ஆங்கில வழி கல்வியவே கொண்டு வந்திருப்பாங்க. சோ அதனால கல்வி கற்ற நடுத்தர இந்திய வர்க்கத்தினர்கள் எல்லாம் ஒரு அரசியல் விழிப்புணர்வு பெற்று அவங்க நிறைய இயக்கங்கள் ஆரம்பிக்க ஆரம்பிச்சாங்க, பத்திரிகைகள் இயக்க ஆரம்பிச்சாங்க. அதனால இந்தியா ஒரே நாடுன்ற எண்ணம் மக்களிடையே வளர்ந்தது. சோ சமூக சமய சீர்திருத்த கருத்துக்களும் மக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துச்சு. நிறைய மதமாற்றம் அவங்களுடைய மதங்களை கேள்விக்குறியாக்குற மாதிரி இருந்துச்சு. சோ அதுக்கு எதிராக அவங்க நிறைய சீர்திருத்த இயக்கங்கள் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்தியா ஒரு செல்வ வளம் மிக்க நாடு, நிறைய கைவினை தொழில்கள் இந்தியால மலிஞ்சிருந்தது. ஆனா அந்த கைவினை தொழில்கள் எல்லாத்தையுமே ஆங்கிலேயர்கள் சுரண்டி அவங்களோட நாட்டுக்கு கொண்டு போகணுன்றத நோக்கமா வச்சு அங்க கைவினை தொழில்கள் எல்லாத்தையுமே நசுக்கிட்டாங்க. சோ அதே மாதிரி இந்தியா ஆங்கில நாட்டுக்கு வேண்டிய கச்சா பொருட்களை ஏற்றுமதி செய்யற நாடாக இருந்தது. அதாவது நம்ம நாட்டுல செய்யக்கூடிய அந்த பருத்தி துணிக்கு அதிகமான விலை இருந்தது. ஏன்னா அது கைவினை தொழில், கைவினை ப்ராடக்ட். ஆனா என்ன பண்றாங்கன்னா இங்க இருந்து நூல் எல்லாத்தையும் கொண்டு போய் பருத்தி எல்லாம் கொண்டு போய் அங்க செஞ்சு மலிவு விலைக்கு கொண்டு இங்க வித்தாங்க. சோ அப்ப இந்தியால இருக்கக்கூடிய அந்த தொழில்கள் எல்லாமே சுத்தமா போயிடுச்சு.
சோ அவங்களோட பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய சந்தையா மட்டும்தான் இந்தியாவை பார்த்தாங்க. ஏற்கனவே இங்க பஞ்சத்துல இருக்கிற மக்களுக்கு நல்ல குவாலிட்டியான துணி வேணுமா, இல்ல போட்டுக்கு துணி வேணுமா? அப்ப போட்டுக்கு துணின்றப்ப அவங்களோட ப்ராடக்ட்டை நம்ம மக்களே சூஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. ஆங்கிலேயர்கள் தங்களோட மூலதனத்தை முதலீடு செய்து லாபம் அடையக்கூடிய இடமாக இந்தியா மாறுச்சு. அப்ப இதர ஐரோப்பிய நாடுகளுடன் ஏற்பட்ட தொடர்பு, ஆங்கிலம் பாத்தீங்கன்னா படித்த இந்தியர்களோட மொழியா இருந்தது. நிறைய ஐசிஎஸ் தேர்வுகள் எல்லாம் இருந்தாங்க. அப்ப இந்தியர்கள் மேல்நாட்டு கருத்துக்கள்லாம் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அங்க எப்படி இருக்காங்க, இங்க எப்படி இருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஜெர்மனி, இத்தாலி ஐக்கியம் அடைந்து அதெல்லாம் பார்த்ததை பார்த்து இந்தியர்கள் ஊக்கம் அடைஞ்சாங்க. சோ அப்ப கல்வியினுடைய அந்த ஒரு சீர்திருத்தத்தை அவங்க உணர ஆரம்பிக்கிறாங்க. கல்வி கட்டுறதுனாலதான் நமக்கு பல விஷயங்கள் தெரியுதுன்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப தாங்களும் தங்கள் விடுதலைக்கு போராடணும்னு நினைச்சாங்க. அவங்க கல்வி கற்று அவங்களுக்கு வேலையாளா போகணும்னு நினைக்கல, தங்களோட விடுதலைக்கு போராடணும்னு நினைச்சாங்க. அப்ப 19ஆம் நூற்றாண்டுல ஏற்பட்ட சமூக சமய சீர்திருத்தங்கள், ராஜாராம் மோகன் ராய், தயானந்த சரஸ்வதி, ராமகிருஷ்ண பரமஹம்சர், சுவாமி விவேகானந்தர், அன்னி பெசன்ட், இவங்க எல்லாமே இந்தியாவுடைய புத்துயிர் ஊற்றி அவங்களோட புகழ் பெற செஞ்சிருப்பாங்க. சோ இதுதான் இந்தியால தேசிய இயக்கம் தோன்றதுக்கு அடித்தளமாச்சு. சுயராஜ்யம் என்ற சொல்லை முதல்ல பயன்படுத்தியவர், கொஸ்டின் கேட்கலாம், சுவாமி தயானந்த சரஸ்வதி. சரிங்களா? சோ வேதங்களுக்கே திருமுங்கள் அப்படின்னு சொல்வாரு. சரிங்களா? சோ அதே மாதிரி தயானந்தோ ஆங்கில வேதிக் ஸ்கூல்ஸ் 1886ல ஆரம்பிப்பாரு, டிஏவி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதே மாதிரி நம்மளுடைய அந்த மதச்சார்பற்ற அந்த சீர்திருத்த இயக்கங்கள் ஆரம்பிச்சவங்களே நிறைய பள்ளிகள் ஏற்படுத்துவாங்க. சரிங்களா? சோ தகவல் தொடர்பும் அதிகமாக வளர ஆரம்பிக்கும். இருப்பு பாதை, தந்தி, கம்மி இல்லா தந்தி முறை, தபால் துறை, சாலைகள், கால்வாய், இது எல்லாமே ஆங்கிலேயர்கள் அவங்களோட வசதிக்காக கொண்டு வந்தாங்க. ஒரு இடத்துல ஒரு புரட்சி நடக்குது அப்படின்னா அந்த புரட்சி நடக்கிறதுக்கு எல்லாம் அடக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு தேவையான போக்குவரத்து வசதி இருக்கணும்ன்றதுக்காக இருப்பு பாதை கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல நடக்குதுங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக தந்தி, கம்பி இல்லா தந்தி, தபால் முறை, சாலைகள், இது எல்லாமே கொண்டு வந்தாங்க. நம்ம அதுல இருந்துகிட்டே என்ன செஞ்சோம் அப்படின்னா நம்ம இந்திய மக்களை ஒருங்கிணைச்சோம். சோ அச்சகமும் செய்தித்தாள்களும் தேசியம் தோன்றதுக்கும் வளர்றதுக்கும் இந்திய பத்திரிகைகள் பெரிய அளவுல பங்காற்றுச்சு. வட்டார மொழியில நிறைய செய்தித்தாள்கள் வெளிவந்துச்சு. சோ 1877 ஒரு இந்தியர் நீதிபதி ஆகிறத கண்டிச்சு நிறைய பத்திரிகைகள் எழுத ஆரம்பிக்கும். சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய முதல் நீதிபதியாக யார் வருவா அப்படின்னா முத்துசாமி ஐயர். அதை கண்டிச்சு நிறைய பத்திரிகைகள் ஒரு இந்தியர் நீதிபதி ஆகிறதா விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனா அப்படி விமர்சனம் பண்ண எல்லா பத்திரிகைகளுமே அவங்களோட பத்திரிகைகள்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நிறைய பத்திரிகைகள் ஆரம்பிச்சோம். சோ ஆங்கிலேயர்களுக்கு எதிரான கருத்துக்களை வெளியிட்டோம். இதுதான் இந்திய மக்கள்கிட்ட தேசிய உணர்வு பொங்கி எழுறதுக்கு செஞ்சுச்சு. இன பாகுபாடு, லிட்டனோட நிர்வாகம், லிட்டன் பிரபு நிறைய கொண்டு வருவார். 1878 வாக்குல எல்லாம் பாத்தீங்கன்னா லிட்டன் பிரபுவோட பீரியட் தான். பஞ்சமும் இருக்கும் அந்த சமயத்துல. சோ அந்த டைமிங்ல லிட்டன் எப்படி நம்ம மக்களை நடத்தினாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே என்ன செஞ்சுச்சு அப்படின்னா நம்ம இந்தியர்கள் கிட்ட ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்துச்சு. நம்ம அவங்க கிட்ட அடிமையா இருக்கோம் அப்படிங்கறத நல்லாவே படித்த இந்தியர்கள் படிக்காத மக்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணாங்க. சரிங்களா? அதே மாதிரி தாய்மொழி பத்திரிகை சட்டங்கள், இந்தியர்கள் உரிமம் இல்லாம ஆயுதம் வச்சிருக்கிறதுக்கு இந்திய ஆயுத சட்டம், இதெல்லாமே அவர் கொண்டு வருவாரு. சரிங்களா? சோ இந்திய ஆயுத சட்டம், தாய்மொழி பத்திரிகை சட்டம், செகண்ட் ஆப்கானிய போரு, கடுமையான பஞ்சம், இது எல்லாமே லிட்டன் பிரபுவோடைய அடக்குமுறைகள், அதெல்லாம் அவங்க பாக்குறாங்க. இல்பர்ட் மசோதா குறித்து சர்ச்சை 1883. இல்பர்ட் மசோதா என்னங்க? அந்த இல்பர்ட் மசோதா அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு ஐரோப்பியருக்கு கூட ஒரு இந்திய நீதிபதி என்ன செய்யலாம் அப்படின்னா ஜட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னது அப்படின்னா அந்த இல்பர்ட் மசோதா. அதாவது ரிப்பன் பிரபுவோட ஆட்சி காலத்துல இல்பர்ட் அப்படின்றவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு சட்ட முன்வரைவு. இந்திய நீதிபதிகள் மற்றும் மேஜிஸ்ட்ரேட்டுகளுக்கு ஐரோப்பியர்கள் மீதான கிரிமினல் வழக்குகளை விசாரிக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுக்கறது தான் இதோட நோக்கம். இதுக்கு முன்னாடி ஐரோப்பியர்கள் சம்பந்தப்பட்ட கேசஸ் ஐரோப்பிய நீதிபதிகள் தான் விசாரிச்சுட்டு இருந்தாங்க. இந்த இல்பர்ட் மசோதால என்ன சொன்னாங்கன்னா இந்தியர்களும் விசாரிக்கலாம்னு சொன்னாங்க. சோ அதை எப்படி நாங்க ஒரு ஆங்கில இந்தியன் சமூகத்தினர் இந்த எங்களை போய் அவங்க விசாரிக்கிறதான்னு சொல்லி வெள்ளை இன கழகம் மாதிரி அங்க வர ஆரம்பிச்சிடும். சோ அது குறித்த சர்ச்சை, புதிய மக்கள் வர்க்கங்களோட வளர்ச்சி, ஆட்சியாளர்கள் அவங்களை கடுமையா எதிர்க்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உருவாக ஆரம்பிச்சிச்சு. சோ இது எல்லாமே தேசிய இயக்கம் தோன்றதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. ஆரம்ப காலத்துல நிறைய அரசியல் கழகங்கள் வந்துச்சு. பங்க பாஷா பிரகாசிகா சபா 1836 ராஜாராம் மோகன் ராயோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா ஆரம்பிப்பாங்க. என்ன அப்படின்னு கேட்கலாம், நல்லா கவனிச்சுக்கணும். பங்க பாஷா பிரசாரிகா சபா, அதாவது 1828 தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுடைய ராஜாராம் மோகன் ராய் என்ன தோற்றுவிப்பாரு அப்படின்னா பிரம்ம சமாஜம், அதாவது 817 தோற்றுவிச்சது 28 பிரம்ம சமாஜமாக வளர்ச்சி அடையும்னு பார்த்திருப்போம். ஆனா இங்க 836 என்ன பண்றாங்க அப்படின்னா பங்க பாஷா பிரபாசிகா சபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு என்ன செய்வாங்க அப்படின்னா ஆரம்பிப்பாங்க. இது ராஜாராம் மோகன் ராயோட ஆதரவாளர்களால தொடங்கப்பட்ட இந்தியாவின் முதல் முறையான அரசியல் அமைப்பு. இதுவும் கொஸ்டின் கேட்கலாம். 1836 கௌரி சங்கர் தர்கா பாஷிக் அப்படின்றவரால் என்ன செய்யப்படுது அப்படின்னா தொடங்கப்பட்டுச்சு. துவாரகாநாத் தாகூர், பிரசன்னகுமார் தாகூர் இதெல்லாம் இதுல இருப்பாங்க. சோ நிர்வாக சீர்திருத்தங்கள், கல்வி வளர்ச்சி குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து வங்காள பிரிட்டிஷ் இந்திய சமூகம். சோ இது ஒரு கொஸ்டின் கேட்கலாம்.
வங்காள பிரிட்டிஷ் இந்திய சமூகம் எந்த வருஷம் அப்படின்றத நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஸோ வங்காள பிரிட்டிஷ் இந்திய சமூகம் வந்து பாத்தீங்கன்னா 1843 ஏப்ரல் 20 கல்கட்டால தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு. இது ஏப்ரல் 20 கல்கட்டால தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு. இது வந்து ஸ்காட்லாந்து விடுதலை போராளி ஜார்ஜ் சாம்சன் மற்றும் துவாரகநாத் தாகூரோட முயற்சியால் உருவாக்கப்படும். இந்தியர்களுடைய உண்மை நிலையை கண்டறிந்து அவங்களுக்கு அமைதியான சட்டப்பூர்வமான வழியில மக்களோட உரிமைகள் நலன்களை பாதுகாக்கிறது தான் இதோட நோக்கம். சோ தாராச்சந்த், பியாரி சந்த், ராம்கோபால் கோஷ் இவங்கெல்லாம் இதோட முக்கியமான தூண்கள். பிரிட்டிஷ் அரசுடைய அடக்குமுறை சட்டங்களை எதிர்க்கிறதுக்கு குரல் கொடுக்கிறது. பெதூன் ஸ்கூல்ஸ், ஜேடி பெதூன் ஸ்கூல்ஸ் தொடங்குவாங்கல்ல, அதுக்கு வந்து இவங்க ரொம்ப முக்கியமான ஒரு காரணமா இருப்பாங்க இந்த அமைப்பு. பிரிட்டிஷ் இந்திய கூட்டமைப்பு சோ 1851 ஆரம்பிக்கப்பட்ட பிரிட்டிஷ் இந்திய கூட்டமைப்பு. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இயர் கேட்கலாம், ஆர்டர் வைஸ் நீங்க வந்து வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் அப்படின்னா கேட்கலாம். ஸோ அந்த பிரிட்டிஷ் இந்திய கூட்டமைப்பு எந்த வருஷம்? 1851. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பிரிட்டிஷ் இந்திய கூட்டமைப்பு 1851. சரி, அப்ப யார் ஆரம்பிச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா 1859 அக்டோபர் 29 இதுவும் எங்க ஆரம்பிக்கப்பட்டதுன்னா கல்கட்டால ஆரம்பிக்கப்பட்டது. இது வந்து தேவேந்திரநாத் தாகூரும் ராதாகாந்த் தேவ் இவங்க 2 பேரும் தான் அதுல முக்கிய தலைவர்கள். நிலப்பிரபுக்கள் அவங்க வந்து ஜமீன்தாரர்கள் இருக்காங்களா, அவங்க கிட்ட இருந்து உரிமைகளை பாதுகாக்கிறதும் அரசாங்கத்தோட நிர்வாகத்துல இந்தியர்களுக்கு அதிகமான ரெப்ரசன்டேஷன் கேட்டதும் இந்த கூட்டமைப்பு. சோ அதே மாதிரி நிறைய கழகங்கள், கிழக்கிந்திய கூட்டமைப்பு, ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன் 1866 தாதாபாய் நவ்ரோஜி லண்டன்ல ஸ்டார்ட் பண்ணுவாரு. இந்தியன் லீக் சுசில் குமார் கோஸ் 1875. இந்திய கல்கட்டா கூட்டமைப்பு 76 சுரேந்திரநாத் பானர்ஜி மற்றும் அனந்த மோகன் போஸ் இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பம்பை கழகம் 1852 தாதாபாய் நவ்ரோஜி. இங்க ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க. 1851 பிரிட்டிஷ் இந்திய கூட்டமைப்பு, 1852 தாதாபாய் நவ்ரோஜி என்ன ஸ்டார்ட் பண்ணுவாரு? பம்பாய் கழகம். பூனா சர்வாஜனிக் சபா ரானடே, எம்ஜி ரானடே 1867. சரிங்களா? அந்த பூனா சர்வாஜனிக் சபா இது ரொம்ப முக்கியமான ஒரு அது. சோ பூனா சர்வாஜனிக் சபா 1867 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி 1870 பூனேல தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு. ரானடே மற்றும் கணேஷ் வாசுதேவாய ஜோஷி அவங்க 2 பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா செய்தித்தாள் சட்டம் இருக்குல்ல 1878 அதுக்கு எதிராக நிறைய வந்து குரல் கொடுத்த ஒரு அமைப்பாக இருந்தது. அடுத்த பம்பாய் மாகாண கூட்டமைப்பு பத்ருதீன் தியாப்ஜி, ஃபெரோஸ் ஷா மேத்தா, கேடி தலாங்லாம் 1885 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மதராஸ்ல சென்னை வாசிகள் சங்கம் 1852. சோ சென்னை வாசிகள் சங்கம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ஒரு அமைப்பு. பட் ஆனா வந்து அது நாளடைவுல செயல் இழந்துரும். ரொம்ப வந்து அவங்களால வந்து அதை தாண்டி இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் கிட்ட அவங்களால போக முடியல. இது வந்து பாத்தீங்கன்னா தென்னிந்தியால ஒரு பொதுமக்களோட குறைகளை இது பண்றதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு. பிப்ரவரி 26 1852 கஜலட்சுமி அரசு செட்டி, ஜான் ப்ரூஸ் நாடன் இவங்க 2 பேரும் தொடங்கினது. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜமீன்தாரி முறைகளால விவசாயிகள் நடந்த துயரங்களை பத்தி சொல்லக்கூடிய அமைப்பாக சென்னை மகாஜன சபை 1884. இந்த மெட்ராஸ் மகாஜன சபாவும் சென்னை மகாஜன சபையோட இணைஞ்சிரும். இந்த சென்னை மகாஜன சபை சுப்பிரமணிய ஐயர், ஆனந்த சார்லி இவங்க எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி முந்தைய காங்கிரஸ் மாநாடுகள் அல்லது ஆரம்பத்துல இருந்த அரசியல் இயக்கங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல நில உரிமையாளர்கள் அதாவது ஜமீன்தாரர்கள் கழகம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாரு அப்படின்னா ஒன்ன வந்து ஆரம்பிச்சாரு. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரவீந்திரநாத் தாகூர். எந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1837 என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா ஆரம்பிச்சிருப்பாரு. சோ வந்து நில உரிமையாளர் கழகம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு 1837. இந்த இயர்லாம் என்னது அப்படின்னா ரொம்ப முக்கியமாக வருது. யார் ஸ்டார்ட் பண்ணா அப்படின்றதும் ரொம்ப முக்கியம். சோ 1837 என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா ஆரம்பிச்சிருப்பாரு. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் கல்கட்டால என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா ஆரம்பிச்சிருப்பாரு. சோ வந்து இது வந்து ஆரம்பிக்கப்பட்ட இடம் கல்கட்டா. 1837 என்ன செஞ்சிருப்பாருன்னா ஆரம்பிச்சிருப்பாரு. 37-38 வாக்குல என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. இத பெருசா இதுல வந்து ஒண்ணும் இல்ல. சோ இத வந்து நீங்க பேசிக்கா யாரு எங்க ஸ்டார்ட் பண்ணா அப்படிங்கறது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அதுக்கடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்றது இந்திய தேசிய சங்கம். இந்திய தேசிய காங்கிரஸ் கூட கிடையாது, இந்திய தேசிய சங்கம். ஆலன் அக்டேவியன் ஹியூம் கல்கட்டால என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா ஆரம்பிச்சிருப்பாரு. எப்ப அப்படின்னா 1883 ஐஎன்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்திய தேசிய சங்கம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருப்பாருன்னா ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. இந்திய தேசிய சங்கம் 1883. சரி, எங்க ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவுமே எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கல்கட்டால தான் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி ரவீந்திரநாத் தாகூர் ஸ்டார்ட் பண்ண இயக்கமே எங்கதான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? கல்கட்டால தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சோ 1883. இதே இது வந்து இன்னொன்னு இருக்கும், இந்திய தேசிய சங்கம் அப்படின்னு சொல்லி 1876 ஜூலை 2 வந்து சுரேந்திரநாத் பானர்ஜி, அனந்த மோகன் போஸும் கல்கட்டால ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க.
சோ அது ஒண்ணு இருக்கும். இது வந்து 1883 கொடுத்திருக்காங்க. அடுத்து பிரிட்டிஷ் இந்திய சமுதாயம் அப்படின்னு ஒண்ணு ஜார்ஜ் தாம்சன் அப்படின்ற ஒருத்தர் 1883 கல்கட்டால ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. இது வந்து ஒரு பிரிட்டிஷார் ஸ்டார்ட் பண்ணது. சரிங்களா? பிரிட்டிஷ் இந்திய சமுதாயம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ இதுவும் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு பிரிட்டிஷார் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சோ பிரிட்டிஷ் இந்திய கூட்டமைப்பு அல்லது இந்திய சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் அப்படின்னா ஜார்ஜ் தாம்சன் அப்படின்ற ஒருத்தர் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. சோ வந்து அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் சொந்த சங்கம். இது வந்து ஒண்ணும் கிடையாது, சென்னை வாசிகள் சங்கம் தான் இப்படி கொடுத்திருக்காங்க. கஜலட்சுமி நரசு செட்டி, சீனிவாச பிள்ளை இவங்க எல்லாருமே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கல்ல 1852 எங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மதராஸ்ல. அடுத்ததா மும்பை சங்கம் அப்படின்றது ஜெகன் சங்கர் செத் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மும்பைல 1852 ஸ்டார்ட் பண்ணுவாரு. இது ரொம்ப முக்கியம். கிழக்கு ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், லண்டன்ல ஸ்டார்ட் பண்ணுவாரு 1866 இந்த ஒரிசா பஞ்சத்தை பத்தி என்ன செஞ்சிருப்பாருன்னா எழுதிருப்பாருல 1886. சோ வந்து வறுமையும் சுரண்டலும் அந்த டைமிங்ல இது இருக்கும். சோ பூனா சர்வாஜனிக் சபா வந்து எம்ஜி ரானடையும் ஜிவி ஜெஸ்ஸையும் பூனால ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க 1870. இந்திய சங்கம் தான் நான் சொன்ன மாதிரி 1876 எஸ்.என். பானர்ஜியும் அனந்த மோகன் போஸும் கல்கட்டால ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சோ இது ரெண்டுக்கும் இந்திய தேசிய சங்கம், இந்திய சங்கம் இது ரெண்டுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. சோ இயர் வைஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சென்னை மகாஜன சபை. சென்னை மகாஜன சபை வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு சென்னை மகாஜன சபை அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல அதுக்கப்புறம் வந்து சென்னை வாசிகள் சங்கம் வந்து இதுல சேர்ந்துருவாங்க சென்னை மகாஜன சபையில. சரிங்களா? சோ அது வந்து ஒரு முக்கியமான ஒரு அமைப்பாக என்ன செய்யப்படும் அப்படின்னா பார்க்கப்படும். சோ சென்னை வாசிகள் சங்கத்தினுடைய முதல் தலைவர் யார் அப்படின்றது ஒரு தடவை கேட்கப்பட்ட கொஸ்டின். ஆக்சுவலி இது எப்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா 1884 மே மாசம் 16 முதல் அரசியல் அமைப்புகள்ல ஒன்னாக இந்தியாவில நிறுவப்பட்ட ஒரு அரசியல் அமைப்புகள்ல ஒன்னாக சென்னை மவுண்ட் ரோடு எல்லி சாலையில் என்ன செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னா இது வந்து தொடங்கப்பட்டிருக்கும். இதனுடைய முதல் தலைவர் ரங்கையா, முதல் செயலாளர் யாரு பி அனந்தசாமி. அடுத்தது இந்தியன் சொசைட்டி அனந்த மோகன் போஸ் லண்டன்ல 1872 ஸ்டார்ட் பண்ணுவார். இங்க ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. சோ இது வந்து ரொம்ப முக்கியம். சோ இந்திய சமுதாயம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் இது ரெண்டுமே கிட்டத்தட்ட வந்து பேர் ஒண்ணு போல இருக்கும் இல்லையா? இந்திய சங்கம், இந்திய சமுதாயம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு போல இருக்கும். ரைட்டா? சோ இது வந்து யார் ஸ்டார்ட் பண்ணிருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா அனந்த மோகன் போஸ். இந்த அனந்த மோகன் போஸ் இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது ஆரம்பிச்சிருக்காரா அப்படின்றதையும் நம்ம என்ன செஞ்சு வச்சுக்கணும்னா நோட் பண்ணி வச்சுக்கணும். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நம்ம ஒண்ணு சொன்னோம் இல்லையா 1876. சோ அதுவுமே பாருங்க அனந்த மோகன் போஸ் இருக்கிறாரு. சரிங்களா? சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்திய சமுதாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் சொசைட்டி அப்படின்றத இதுக்கு பேர் என்னதுன்னா இந்தியன் சொசைட்டி. இத 1872 ஸ்டார்ட் பண்ணவரு. இங்க இருக்குல்ல இந்தியன் சங்கம் அப்படின்றத வந்து அதாவது இந்திய தேசிய சங்கம் இந்தியன் நேஷனல் அசோசியேஷன் 1876 நிறுவாரு. ஆக்சுவலி லண்டன்ல தேசிய உணர்வை வளர்க்கணும்னு இதை நிறுவாரு. கல்கட்டால என்ன பண்ணுவாரு அப்படின்னா சுரேந்திரநாத் பானர்ஜியோட இணைந்து என்ன பண்ணுவாருன்னா இந்த அமைப்பை உருவாக்குவார். எஸ்.என். பானர்ஜி சுரேந்திரநாத் பானர்ஜியோட சேர்ந்து உருவாக்குவாரு. அப்புறம் வந்து இவர் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில முதல் ரேங்க்ல பட்டம் பெற்ற ஒரு நபர். அதுக்கப்புறமா 1898 சென்னையில நடைபெற்ற ஐஎன்சி மீட்டுக்கு இவர் தலைமை தாங்கியிருப்பாரு. யார்? அனந்த மோகன் போஸ். பிரிட்டிஷ் இந்திய சமுதாயம் வில்லியம் ஆடன். இங்கே பாருங்க இப்ப ரெண்டு அமைப்பு இருக்கும். என்னது? பிரிட்டிஷ் இந்திய சமுதாயம் இங்க ஒண்ணு பார்த்தோம். யாரு? ஜார்ஜ் தாம்சன் தலைமையில கல்கட்டால 1883. இங்க வந்து பாத்தீங்கன்னா வில்லியம் ஆடன் 1839. அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட். இதுக்கு அடுத்து அவர் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. அடுத்து லண்டன் இந்திய சமுதாயம் பத்ருதீன் தியாப்ஜி, WC பானர்ஜி இவங்க ரெண்டு பேருமே ஸ்டார்ட் பண்ண ஒரு அமைப்பாக என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். என்னது அப்படின்னா இந்த லண்டன் இந்திய சமுதாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. லண்டன் இந்திய சமுதாயம் அல்லது லண்டன் இந்திய சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1865. ஆக்சுவலி லண்டன் இந்தியன் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. தாதாபாய் நவ்ரோஜி, WC பானர்ஜி ரெண்டு பேராலையும் லண்டன்ல தொடங்கப்படும் இந்தியர்களினுடைய அரசியல் குறைகளை முன்வைக்கிறதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 1866 தாதாபாய் நவ்ரோஜி உருவாக்கி ஈஸ்ட் இந்தியன் கழகம் இருக்கு இல்லையா, கிழக்கிந்திய சங்கம், இந்த அமைப்பினுடைய முன்னோடி அந்த கிழக்கிந்திய சங்கம் தான். சரிங்களா? சோ இந்த அமைப்பினுடைய முன்னோடி, அதாவது அதை பார்த்துதான் தாதாபாய் நவ்ரோஜி இந்த அமைப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. அடுத்து தேசிய சங்கம் அப்படின்றது மேரி கார்பெண்டர் அப்படின்ற ஒருத்தர் லண்டன்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரே வருஷத்துல இருக்கிறதெல்லாம் ஒன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே 1867 ஏதாவது அமைப்பு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களா அப்படின்றதையும் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. 72 இருக்கிறதெல்லாம் ஒண்ணு போல எடுத்துருங்க. இதே 72 தானே மே பிரபுவோட சென்சஸ் இருக்கும். அதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தக்கான சங்கம் கோபல் ஹரி தேஷ்முக் அப்படின்றவங்க பூனேல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இந்த தக்காணத்தின் சங்கம் அப்படின்றது 1852 சென்னை வாசிகள் சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட அந்த வருஷம். சோ தக்காணத்தின் சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது தக்காணத்தின் சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 1852 பூனேல தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு.
அதாவது வந்து தக்கான கல்விக் கழகம் வந்து 1884, தக்காணத்தின் சங்கம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 1852, கோபால் ஹரி தேஷ்முக் அப்படின்ற ஒருத்தங்க. சோ இதுல வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்றது சிலதுதான், பட் யாரு ஸ்டார்ட் பண்ணான்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்ததான் இந்திய தேசிய காங்கிரஸ். பிரிட்டிஷ் அரசாங்கத்துல பணியாற்றி ஓய்வு பெற்றவரும் இந்தியனோட நலன்ல அக்கறை கொண்டவருமான ஆலன் அக்டேவியன் ஹியூம் அப்படின்றவரு இந்தியாவினுடைய சமூக தேசிய நலன்களுக்காக ஒரு அமைப்பை தோற்றுவிக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாரு. சோ அதுல தோற்றுவிக்கப்பட்ட அமைப்பு தான் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இந்திய தேசிய இயக்கம். சரிங்களா? சோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த ஆலன் அக்டேவியன் ஹியூமையுமே நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா ஒரு ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சனா தான் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா தெரியும். பட் அவரையுமே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நிறைய இடங்கள்ல ஆலன் அக்டேவியன் ஹியூம் பற்றிய தகவல்கள் வந்து நமக்கு வந்து சேரல அப்படிங்கிறது தான் என்னது அப்படின்னா உண்மை. சோ அவரை பத்தி நிறைய ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து இருந்தது. ஆக்சுவலி சொல்ல போனா உப்புக்காக வரி விதிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரியும் இல்லையா? சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து உப்புக்கு வந்து வரி விதிக்கப்பட்டுதான் உப்பு சத்தியாகிரகம் வந்து நடந்தது. இந்தியாவை 2ஆ பிரிச்ச உப்பு வேலி அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த உப்புகளுக்கு வரி வந்து ஒரு காலத்துல விதிக்கப்பட்டிருந்துச்சு. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வந்து உண்மையான ஒரு வரலாறாக இருந்தது. அவசியத்தை உணர்த்தக்கூடிய ஒரு பெரிய காட்சி தான் அந்த ஜெய்ஹிந்த்ல ஒரு பெரிய வேலி இருக்கும். அதாவது இந்த உப்பு வேலி அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருப்பாங்கன்னா போட்டிருப்பாங்க, இந்தியாவை நெடுக்காக பிரிச்ச ஒரு உயிருள்ள வேலின்னு சொல்லலாம் 4000 கிலோமீட்டருக்கு. சோ அப்படி என்னங்க நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு உப்பு உற்பத்தி இருக்கு இல்லையா, அதுல வந்து மக்கள் வரி இல்லாம அதை கடத்திட்டு போறதை வந்து தடுக்கிறதுக்காக போடப்பட்ட ஒரு பிரம்மாண்ட சுவர். அது என்ன உயிருள்ள சுவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா கட்டடத்தால எழுப்பாம அந்த சுவரை வந்து செடிகுடிகள் முச்செடிகளாலேயே எழுப்பியிருப்பாங்க. பஞ்சாப்ல இருந்து ஒடிசா வரைக்கும் நெடுக்காக பிரிச்சது அந்த கொடூர தடுப்பு. கிட்டத்தட்ட ஒரு 4000 கிலோமீட்டருக்கு இருக்கும். சுங்கத்துறையில கடுமையான கட்டுப்பாடுகள் இருக்கும் உப்பை கடத்திட்டு போறவங்க மேல. உப்பை வந்து அந்த பஞ்சாப்ல இருந்து ஒடிசா வரைக்கும் பிரிக்கப்பட்ட அந்த சுவர் உலகின் மிக நீளமான மனிதனால் உருவாக்கப்பட்ட தடைகள்ல ஒன்னாக இருந்துச்சு. சரி, இதுக்கும் இந்த ஆலன் அக்டேவியன் ஹியூமுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா இவர் தான் அந்த சுங்கத்துறை ஆணையராக பொறுப்பேற்று இருந்திருப்பாரு. சரிங்களா? இவர் இதை முள்வேலியாக இல்லாம சப்பாத்தி கல்லி, இலந்த, கருவேலம் இந்த மாதிரி முள்செடிகளை நட்டு 4000 மீட்டர் தூரத்துக்கு ஒரு உயிருள்ள சுவராக வச்சிருப்பாரு. இந்தியா முழுவதும் உப்பு வரி சீராக மாற்றப்பட்டதுக்கு அப்புறம் தான் அந்த முள்வேலி கொஞ்சம் கொஞ்சமா நீக்கினாங்க. ஒரு பிடி உப்புக்காக உருவான ஒரு 4000 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு சுவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ உள்நாட்டு சுங்கக்கோடு, இந்தியன் கஸ்டம்ஸ் லைன் அப்படின்னு சொல்லியே தயாரிப்பாங்க, அதை வந்து போடுவாங்க. சோ அந்த அளவுக்கு என்ன செஞ்சுச்சு அப்படின்னா இருந்தது. அந்த முட்கள்லாம் எவ்வளவு உங்களுக்கு அடர்த்தியான முச்செடிகளாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். மனிதர்களும் விலங்குகளும் கூட நுழைய முடியாது. ஏன்னா உள்நாட்டு உப்பை வந்து ரகசியமா எடுத்துட்டு போக முடியாது. உப்புக்கு வந்து அமல்படுத்துறதுக்கு ஆங்கிலேயர்களோட தந்திரம் உப்பு வரியை கொண்டு வரணும் அப்படின்னு. உப்பு வரி எதுக்குதான் என்ன பண்ணுவார் காந்தி, உப்பு சத்தியாகிரகம் போவாரு. சரிங்களா? சோ வந்து ஏன் அப்படி அந்த மாதிரி முள் செடி வச்சாங்கன்னா பராமரிப்பு செலவு குறைவு, இவங்களுக்காக நம்ம எதுக்கு அவ்வளவு தடவை செலவு பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணப்பட்டது. இப்போ 12,000 பிளஸ் சுங்க காவலர்கள் வந்து அங்க வந்து டியூட்டி பார்த்துட்டு இருந்தாங்க உப்பு கடத்தல தடுக்கிறதுக்காக. சரிங்களா? சோ இன்னைக்கு நம்ம ஈஸியா யூஸ் பண்ற உப்பினுக்காக அத்தனை பேர் தியாகம் பண்ணிருக்காங்கன்றதுதான் உண்மை. அப்படிப்பட்ட இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியர்களினுடைய சமூக அரசியல் நலனுக்காக ஒரு அகில இந்திய அமைப்பை தோற்றுவிக்கணும் ட்ரை பண்ணுவாரு. அப்ப 1885ல இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவப்பட்டு அதோட மும்பை ஃபர்ஸ்ட் கூட்டம் 1885ல மும்பைல நடக்கும். அப்ப புகழ்பெற்ற வழக்கறிஞரான WC பானர்ஜி காங்கிரஸோட முதல் தலைவராகவும் ஆலன் அக்டேவியன் ஹியூம் செயலாளராகவும் செலக்ட் பண்ணுவாங்க. முதல் கூட்டத்துல 72 பிரதிநிதிகள் இந்தியா முழுக்க இருந்து கலந்துக்குவாங்க. ஃபர்ஸ்ட் மீட்ல எத்தனை பேரு? 72. சோ இதுவும் வந்து நமக்கு கொஸ்டின் ஏரியாவா வரலாம். எத்தனை பேர் வந்து INC மீட்ல வந்து தமிழ்நாட்டுல இருந்து கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது. சோ அதுல வந்து நமக்கு வந்து கொஸ்டின் ஏரியாவா கேட்கலாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒருங்கிணைந்த மதராஸ் மாகாணமாக இருந்தது. சோ அதனால வந்து நம்ம மதராஸ் மாகாணம்ன்றது ஆந்திரா அந்த பகுதிகளிலையும் உள்ளடக்கியதாக இருந்தது. சோ அது வந்து ரொம்ப முக்கியமானது. அப்ப சென்னை பகுதிகளில இருந்து யாரு கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது எல்லாமே அந்த நம்மளுடைய தற்கால வரலாறு புக் இருக்கு இல்லையா, அதுல வந்து நிறையவே என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா இடம் பெற்றிருக்கோம். சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த முதல் கூட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 72 பிரதிநிதிகள் இந்தியா முழுவதும் இருந்து கலந்துக்கிட்டாங்க. சரிங்களா? அப்ப அடுத்தடுத்த மீட்டிங்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா மதராஸ் பகுதியை சேர்ந்தவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னா அதிகமான அளவுல வந்து கலந்துக்குவாங்க. அப்ப அந்த 72 பேர்ல வந்து 22 பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மதராஸ் பகுதியில இருந்து கலந்துக்கிட்டவங்க. காங்கிரஸோட செகண்ட் மீட் அப்படின்றது பாத்தீங்கன்னா 1886ல வந்து கல்கட்டால தாதாபாய் நவ்ரோஜி தலைமையிலையும், மூன்றாவது கூட்டம் 1887ல மதராஸ்ல நடைபெறும். சோ முதல் டைமா என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம மதராஸ் பகுதிகளில் நடைபெறும். பத்ருதீன் தியாப்ஜி தலைமையில நடைபெறும். முதல் முஸ்லீம் தலைவராக இவர் இருப்பாரு. சமுதாயத்தினுடைய முக்கியமான பிரச்சனைகள்ல கற்றறிந்த இந்தியர்களினுடைய தெளிவான கருத்துக்களை கேட்டு என்ன செய்யணும் அப்படின்னா பதிவு செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவும் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா அந்த இயக்கத்துல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க. சோ அந்த அளவுக்கு INC மீட் வந்து பெரிய ஒரு லெவலாக பார்க்கப்பட்டுச்சு. இந்த சமயத்துலதான் இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையில ஒரு இணைப்பு பாலமா இது செயல்படும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்கன்னா நம்புனாங்க.
சோ அந்த அளவுக்கு வந்து காங்கிரஸ் வந்து ஈடுபடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்புனாங்க. அப்ப இந்திய தேசிய காங்கிரஸ்ல 2 போக்கு இருந்தது, மிதவாதிகள், தீவிரவாதம் அப்படின்னு சொல்லிட்டு. மிதவாதிகள் என்னன்னா பெட்டிஷன் கொடுக்கறது அந்த மாதிரியான விஷயங்களாக 1885ல இருந்து 1905 வரையவே இருந்திருப்பாங்க. சோ இவங்களை வந்து ஒரு பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கின செயல் வந்து வங்க பிரிவினை தான். வங்க பிரிவினைக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா தீவிரவாதிகளோட காலமாக இருக்கும். சோ வந்து அவங்க எல்லாம் அதுல வந்து இந்த குண்டு போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நம்பிக்கை வச்சிருந்தாங்களே தவிர இந்த அமைதி போய் மனு கொடுக்கறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களோட நம்பிக்கை கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 17ல வந்து காந்தியடிகள் உள்ள வந்துருவாரு. இப்ப இந்த மிதவாதிகளுடைய காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடக்க காலகட்டத்துல இந்திய தேசிய காங்கிரஸ்ல ஆலன் அக்டேவியன் ஹியூம், WC பானர்ஜி, சுரேந்திரநாத் பானர்ஜி, தாதாபாய் நவ்ரோஜி, ஃபெரோஷா மேத்தா, கோபாலகிருஷ்ண கோகுலே, மதன் மோகன் மாளவியா, இவங்க எல்லாருமே, பத்ருதீன் தியாப்ஜி, நீதிபதி ரானடே, இவங்க எல்லாருமே முக்கிய தலைவர்களாக இருந்து வழிநடத்திட்டு போவாங்க. சுரேந்திரநாத் பானர்ஜி வந்து போராடுறதுக்காக இந்திய கழகம் அப்படின்னு ஒண்ணு தோற்றுவிப்பார் 1876. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் நிறுவிய இந்திய தேசிய பேரவை பின்னாடி இந்திய தேசிய பேரவை அவர் நிரூபிக்காரு. இதுதான் பின்னாடி INC உடன் இணைக்கப்படும். சுப்பிரமணிய ஐயர் வந்து மதராஸ் மகாஜன சபை மூலமாக தேசியவாதத்தை வந்து பரப்புவாரு. அப்ப அதை ஹிந்து 1878, சுதேசமித்ரன் 1881 இதுலலாம் வந்து பத்திரிகையில அவர் நிறுவுவாரு. தாதாபாய் நவ்ரோஜி வந்து இந்தியாவின் முதுபெரும் மனிதர். அவர் வந்து அதிகாரப்பூர்வமான இந்தியாவிற்கான தூதராக இங்கிலாந்துல அறிவிக்கப்படுவாரு. சோ பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துல பொதுமக்களவையில உறுப்பினரான முதல் இந்தியர் அப்படின்ற ஒரு பெருமையை இவர் பெற்றிருப்பாரு. கோகலே வந்து காந்தியினுடைய குரு. சரிங்களா? சோ 1905ல சர்வன்ட் ஆஃப் இந்தியா சொசைட்டி, இந்திய பணியாளர் சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பு என்ன செய்வார்னா தோற்றுவிப்பாரு. நாட்டுக்காக தொண்டு செய்யறதுக்காக இந்தியர்களுக்கு பயிற்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மிதவாதிகள் நிறைய கோரிக்கை வைப்பாங்க. என்னன்னா சட்டமன்றங்களை விரிவாக்கம் பண்ணுங்க. அப்ப வந்து 1892 ஆக்ட்ல வந்து எங்களுக்கு அதை பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் நம்பிட்டு இருப்பாங்க. சோ ICS தேர்வுகளை ஒரே நேரத்திலையும் இந்தியால இங்கிலாந்துலயும் நடத்தணும், உயர் பதவிகள்ல இந்தியர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், நிர்வாகத்துறையில இருந்து நீதித்துறையை பிரிக்கணும், இதெல்லாம் வந்து சென்னை மகாஜன சபையுமே அந்த கோரிக்கை வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இது INCயோட கோரிக்கையாகவும் மாறும். உள்ளாட்சி அமைப்புகள்ல ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும், நிலவரியை குறைக்கணும், அப்புறம் வந்து உப்பு வரி, சர்க்கரை வரி எல்லாம் ஒழிக்கணும், ராணுவ செலவுகளை குறைக்கணும், பேச்சுரிமை, எழுத்துரிமை இது எல்லாத்தையுமே அமைக்கக்கூடிய உரிமைகளை வந்து கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சங்கங்கள் அமைக்கிறதுக்கு உரிமை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. சோ மிதவாதிகளுடைய வழிமுறை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நீதி மற்றும் நியாயத்துல நம்பிக்கை வச்சிருந்தாங்க. கோரிக்கை மனு கொடுப்போம், தீர்மானங்கள் போடுவோம், அகிம்சையை வந்து இது பண்ணாங்க, பிரச்சாரங்கள், அந்த பிரசுரங்கள், நோட்டீஸ் இஷ்யூ பண்றது அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. அரசியல் உரிமைகளையும் தன்னாட்சியும் படிப்படியா அடைகிறதா அவங்களோட நோக்கமாக இருந்தது. சோ அப்ப வந்து இந்திய தேசிய காங்கிரசினுடைய தோற்றத்தை என்ன செஞ்சாங்கன்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் வரவேற்றாங்க. 1886 கல்கட்டால காங்கிரஸ் மாநாட்டின் உறுப்பினர்களுக்கு டஃபைன் பிரபு தேநீர் விருந்து கொடுப்பாரு. சோ மிதவாதிகளோட சாதனை வந்து பாத்தீங்கன்னா பரந்த அளவுல வந்து உருவாக முடிஞ்சிச்சு. ஜனநாயகம், சிவில் உரிமைகள் இந்த மாதிரி நிறைய படிச்ச இந்தியர்கள். சோ ஃபைட்லாம் வேண்டாம், அவங்க கிட்ட வலிமை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. பிரிட்டிஷார் இந்தியாவை எப்படி சுரண்டாங்கன்றத மக்களுக்கு புரிய வச்சாங்க. தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவும் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மை என்ற ஆட்சியும் புக் எழுதுவார், செல்வச்சிரண்டல் கோட்பாடு. இந்தியாவோட செல்வம் எந்தெந்த வழிகள் எல்லாம் இங்கிலாந்துக்கு எடுத்து செல்லப்படுது அப்படின்னு சொல்லலாம். பல மில்லியன் கோதுமை வந்து பஞ்சத்தப்ப கொண்டு போனாங்கன்றதையும் எழுதுவாங்க. சோ ஊதியங்கள், சேமிப்புகள், ஓய்வூதியங்கள், இந்த மாதிரி பிரிட்டிஷ் படைகளுக்கான செலவுகள், ஏகப்பட்ட இன்கம் வந்து நம்ம இந்திய வருவாயில இருந்தா போச்சு. சோ வணிக நிறுவனங்களோட லாபம் என்பதே அந்த பட்டியல்ல இருந்தது. அதுல முதல் இந்திய உறுப்பினராக தாதாபாய் நவ்ரோஜி தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சோ ரானடே, கோகுலே எல்லாம் சில மிதவாதிகள்லாம் ஒரு சில சமூக சீர்திருத்தங்கள்ல கவனம் செலுத்துவாங்க. என்னன்னா இப்ப வந்து குழந்தை திருமணம் இருந்துச்சு, விதவைகள் அவலம் இருந்தது, சதி அந்த டைமிங்ல இருந்தது. சோ 892 கவுன்சில் சட்டத்தின் மூலமாக மறைமுக தேர்தலை கொண்டு வந்தாங்க. உறுப்பினர்களோட எண்ணிக்கையை கூட்டுனாங்க சட்டமன்றங்கள்ல. சோ அப்ப அது இவங்களோட விரிவான ஒரு சாதனையாக இவங்க வந்து பார்த்தாங்க. 893ல ICS தேர்வை ஒரே நேரத்துல இங்கிலாந்துல இந்தியால நடத்தணும் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் தீர்மானம் நிறைவேற்றுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா தீவிரவாதிகளோட காலமாக மாறும். எப்படி அப்படின்னா திலகர் வராரு, லாலா லஜபதி ராய், பிபின் சந்திரபால், அரவிந்த கோஷ் எல்லாம் வராங்க. எதனால அப்படின்னா கவுன்சில் சட்டப்படி சட்டமன்ற விரிவாக்கம் மட்டும் தான் நடக்குமே தவிர வேற எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே பண்ணிருக்க மாட்டாங்க. 96, 97 எல்லாம் பஞ்சம், பிளேக் நோய் பரவிக்கிட்டு இருக்கும். அப்ப மக்கள் கடும் துன்பத்துக்கு ஆளாவாங்க. ஆனா வரியை பத்தி பேச மாட்டாங்க. மக்களோட பொருளாதார நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். நிறவெறி காரணமாக தென்னாப்பிரிக்கால இந்தியர்கள் மோசமா நடத்தப்பட்டாங்க. 1904, 5ஆம் ஆண்டுகள்ல நடைபெற்ற ரஷ்ய ஜப்பானிய போர், அதாவது ஐரோப்பிய நாடான ரஷ்யாவை ஜப்பான் வந்து ஜெயிச்சிடும். அப்ப வந்து யூரோப்ல இருக்கக்கூடிய பிரிட்டனை இந்தியர்களாலையும் வெல்ல முடியும்னு இவங்க நினைச்சாங்க. ஹர்ஷன் பிரபுவோட பிற்போக்கான ஆட்சி, வங்க பிரிவினையை அனௌன்ஸ் பண்ணுவாரு. நிறைய வந்து கல்கட்டா மாநகராட்சி சட்டம் எல்லாம் கொண்டு வருவாரு 1899ல. அந்த மாதிரிலாம் நிறைய கொண்டு வருவாரு. ஹர்ஷன் பிரபு கல்கட்டா மாநகராட்சி சட்டத்தை கொண்டு வந்து இந்தியர்களோட எண்ணிக்கை, அந்த இந்தியர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க எல்லாம் கம்மி பண்ணிட்டாரு. இந்தியர்களோட அதிகாரத்தை குறைச்சிருவாரு. பல்கலைக்கழகங்கள் சட்டம், பல்கலைக்கழகங்கள் நேரடியா கவர்மெண்ட் கீழே கொண்டு வருவாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களோட எண்ணிக்கையை குறைப்பாங்க. தன்னாட்சி தன்மையும் குறைக்கப்பட்டுரும். ராஜ துரோக குற்றம் எல்லாம் வந்து சாட்டப்பட்டிருப்பாங்க. ஹர்ஷன் பிரபுவோட மோசமான நடவடிக்கை என்னதுன்னா வங்க பிரிவினை. வங்காளம் வந்து இயற்கையாகவே பாக்குறது நதி 2ஆ பிரிக்கும். இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா அவ்வளவு பெரிய நாடா நம்ம பங்களாதேஷ் ஆளணும்ன்றத 2ஆ பிரிச்சோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க.
சோ வந்து கிழக்கு வங்காளம் வந்து டாக்கா அந்த மாதிரிலாம் சொல்லி பிரிச்சு முஸ்லிம்களையும் இந்தியர்களையும் பிரிக்கணும் அப்படின்றதான், ஐஎன்சில பிரிவை ஏற்படுத்தணும் அப்படின்றதான். தீவிரவாதிகளுடைய தலையாய குறிக்கோள் என்னன்னா சுயராஜ்யம். மிதவாதிகள் மனுக்களை நம்பினாங்கன்னா தீவிரவாதிகள் சுயராஜ்யம் அல்லது முழு விடுதலை தான் அவங்களோட நோக்கமா வச்சிருந்தாங்க. தன்னாட்சி எங்களோடதே கிடையாது, நீ என்ன எங்களுக்கு பிச்சை போடுறது அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. சோ அரசு நீதிமன்றங்களையும் பள்ளிகள் கல்லூரிகளையும் புறக்கணிக்கிறது மூலமாக பிரிட்டிஷ் அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிற மறுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. சோ சுதேச பொருட்களை ஆரம்பிக்கிறது, அந்நிய பொருட்களை புறக்கணிக்கிறது. அந்த இடத்துல தயானந்த சரஸ்வதி சுதேசின்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. சுதேசினா புறக்கணி, விதேசினா ஆதரவு அப்படின்னு சொல்லுவாங்க. தேசிய கல்வியை வளர்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய கல்விக்கூடங்கள் ஓபன் பண்ணுவாங்க. சோ வந்து சுதேசிக்காக புறக்கணிக்கப்பட்டு காலேஜ்ல எல்லாம் போகாம வந்தவங்க எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. சோ அதுல வந்து பாலகங்காதர திலகர், அவர் லோகமானிய திலகர்னு சொல்லுவாங்க. அவர் மராட்டா கேசரின் 2 இதழ்கள் நடத்துவாரு. தேசிய இயக்கத்துல கலந்து கொண்டதுக்காக பிரிட்டிஷாரால 2 தடவை அரஸ்ட் பண்ணப்பட்டுருவாங்க. 1908 6 வருஷம் ஜெயில இருப்பாரு. மாண்ட்லே கொண்டு போயிருவாங்க பர்மாக்கு. 16 வந்து பூனால தன்னாட்சி இயக்கம் அமைப்பாரு. சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே திருவேன்னு சொல்லுவாரு. லாலா லஜபதி ராய் பஞ்சாபின் சிங்கம்னு சொல்லுவாங்க. சுதேசி இயக்கத்துல இவரோட பங்கு ரொம்ப முக்கியம். 1916 இவர் தன்னாட்சி இயக்கத்தை வந்து தோற்றுவிப்பார். எங்க? யுஎஸ்ஏல. அப்ப மாண்ட்லே சிறையில இவரையும் கொண்டு போய் வச்சிருவாங்க. சோ சைமன் குழுவுக்கு எதிரான போராட்டத்துல போலீஸ் தடியடியில வந்து காயமடைந்து லாலா லஜபதி ராய் உயிர் தொடர்ந்துருவாரு. சரிங்களா? இதுக்காக தான் பின்னாடி ஒரு பழிவாங்கல் நடக்கும். லாலா டெத் டே அன்னைக்கு நவம்பர் 17. பிபின் சந்திரபால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிதவாதியாக தன்னோட வாழ்க்கையை தொடங்கி தீவிரவாதியா மாறின ஒரு நபர். சோ சுதேசி இயக்கத்துல பங்கு கொண்டு பாரதியார் தான் அவரை கூட்டு வந்து இங்க பேச விடுவாரு. சோ பேச விட்டு ஒரு பெரிய பிரச்சனையாக்கி விட்டுருவாரு. அப்ப இவர் விடுதலை ஆகிறத வந்து அவங்க வந்து சுதேசி டேவா கொண்டாடணும்னு சொல்லி விஓசியும் சுப்பிரமணிய சிவாவும் அவங்களையும் பிரச்சனையாக்கிறோம். சோ தன்னோட அனல் பறக்கும் பேச்சுக்களால மூளை முடக்கெங்கும் பரப்புவாங்க. அப்ப அரவிந்த கோசு சுதேசி இயக்கத்துல தீவிரமாக பங்கேற்றுப்பாரு, சிறை பெற்றுருவாரு. அதுக்கப்புறமா விடுதலையாகி பாண்டிச்சேரியில போய் அரவிந்தோ சுவாமிகளா மாறிடுவாரு. யார் அப்படின்னா நம்ம அரவிந்த கோஷ். அடுத்து பெங்கால் வங்க பிரிவினை. இந்திய தேசிய இயக்கத்துல தீவிரவாதம் தோன்றுவதற்கு வங்க பிரிவினை தான் ஒரு முக்கியமான ஒரு காரணம். மொத்த பிரிட்டிஷ் இந்தியால மக்கள் தொகையில 4ல் 1 பங்கு மக்கள் தொகையை கொண்ட வங்காள பகுதியை நிர்வகிக்கிறது அப்படிங்கிறது ஒரு கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லி நிர்வாக காரணங்களுக்காக தான் நாங்க வங்க பிரிவினை கொண்டு வரோம்னு சொன்னாங்க. பட் உண்மையான நோக்கம் அது கிடையாது. வங்காளத்துல இருந்து இந்துக்களையும் முஸ்லிம்களையும் பிரிக்கணும் அப்படிங்கிறதுதான். சோ 1905 அக்டோபர் 16 அன்னைக்கு வங்க பிரிவினை நடைமுறைக்கு வந்துச்சு. அதை எதிர்த்து மக்கள் துக்க தினமா கொண்டாடினாங்க. ஒற்றுமை அடையாளமாக ராக்கி கட்டிக்கிட்டாங்க, வந்தே மாதரம் பாடல் பாடினாங்க. சோ இந்த வங்க பிரிவினைக்கு அப்புறமா தான் உண்மையாகவே விழிப்புணர்வு தோன்றுச்சுன்னு சொல்லி காந்தி எழுதுறாரு. 1911 வங்க பிரிவினை ரத்து செய்யப்படுது. தீவிரவாத செயல்பாடுகள்ல மிதவாதியான தாதாபாய் நவ்ரோஜி 1906 சுயராஜ்யம் குறித்து காங்கிரஸ் மாநாட்டுல பேசுவாரு. அந்நிய பொருட்களுக்கு தடை செய்யறதை பத்தியும் பேசுவாரு. சோ மிதவாதிகள் இதனால் கழிப்படையல. அரசியல் அமைப்பு ரீதியாக சுயராஜ்யம் வெல்லப்படணும் தான் இவங்க நினைச்சாங்க. இந்த கருத்து மோதல்களாலதான் 2007 சூரத் காங்கிரஸ் மாநாட்டுல வச்சு 2 பேர் பிரிஞ்சிருவாங்க. மிதவாதிகளும் தீவிரவாதிகளும். தீவிரவாதிகள் திலகர் தலைமையில பிரிஞ்சிருவாங்க. சோ இதுதான் சூரத் பிளவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இதுவரை வந்து நம்ம மிதவாதிகள் பார்த்திருப்போம். சோ அதுக்கடுத்து எப்படி அடுத்து தீவிரவாத இயக்கமாக அது மாறுச்சு அப்படின்றத நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். நன்றி.